ஒயிட் பேப்பர் ஆன் பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. பட்ஜெட் பற்றாக்குறையாகப்பட்டது 2021-22ல 46,538 கோடி, 5,13,000 crore இருந்து 10 lakh crore உயர்ந்திருக்கு 31 மார்ச் 2026. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலையும் இன்னைக்கு கடன் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா 1,28,934 ரூபாய் இருக்கு. எவ்வளோ கடன் இருந்திருக்குன்றத கட்டாயமா மக்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துல ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் எஃபோர்ட் ஹஸ் கொலாப்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தாவேகா ஆட்சி வரதுக்கு முன்னாடி 15 லட்சம் கோடி கடனோட விட்டுட்டு போயிருக்காங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சியில ஒயிட் பேப்பர் ஆன் fiscal management of Tamil Nadu, an examination of public finances 2021-22 to 2025-26 அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கை ஆகப்பட்டது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் அவர் பதவி ஏற்கும் பொழுதே கிளியரா சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கட்டாயமா வெள்ளை அறிக்கை வழியா கொண்டு வந்து தான் நம்ம ஸ்கீம்ஸை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை ஏன் சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை தெரியாம, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கு, நிதி நிலைமையில எப்படி இருக்குன்னு தெரியாம எந்த ஸ்கீமும் எந்த அரசாங்கமும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருடங்கள் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இருந்ததுனால அதுல இருக்கக்கூடிய பினான்சியல் இஷ்யூஸ் என்னென்ன, தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு, ஏன்னா நம்மளுக்கே தெரியும் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல ஊழல்கள் அரங்கேறினதும், அது மட்டும் இல்லாம பினான்சியல் இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு ஒயிட் பேப்பர் ஆகப்பட்டது 2021-22ல அப்ப இருந்த ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கொண்டு வந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எப்போ 30,000 கோடி ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஆடியோ ரிலீஸ் பண்ண உடனே ஆடியோவுடைய உண்மைத்துவம் பார்த்து அவரை பதவியேற்று நீக்கிட்டாங்க. பதவியேற்று நீக்கிட்டு வேற ஒரு இலாக்கா கொடுத்தாங்க. அந்த ஒயிட் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொண்டு வந்தபோது கூட அது கிளியரா இல்லை. ஆனால் இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சியில ஒயிட் பேப்பர் ஆன் பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற, அதாவது வெள்ளை அறிக்கைய நிதி எப்படி இருக்கு, நிதிநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பேப்பர் ஆகப்பட்டது பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் இருந்தாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இருந்தாங்க. ஒயிட் பேப்பர்ல ப்ரிஃபேஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கியமா the white paper examines the 5-year post-COVID window from 2021-22 to 2025-26, the period during which the conditions for fiscal consolidation existed. அந்த டைம்ல தான் fiscal consolidation நடந்துட்டு இருந்தது. ஏன்னா 2021-22 பீரியடுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸை தமிழ்நாட்டில் சரி பண்ண வேண்டிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தாங்க. அப்போ fiscal consolidation measures நடந்திருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி, அது மட்டும் இல்லாம அதுல கிளியரா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் சைன் பண்றதுக்கு முன்னாடி திருக்குறளை கோட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைஸ் ஆஃப் அ ஸ்டேட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ரிசால்வ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறத சொல்லி ஒயிட் பேப்பரை சைன் பண்ணியிருக்கார். இந்த ஒயிட் பேப்பரை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை பிளேஸ் பண்ணது மட்டும் இல்லாம முக்கியமான 6 ஃபைண்டிங்ஸையும் இதுல கொடுத்துருக்காங்க ஒயிட் பேப்பர்ல. இந்த 6 ஃபைண்டிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு பேஜ் நம்பர் 21 ஆஃப் த ஸ்லைடு, அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட் பண்ண ஸ்லைடு எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க போறாங்கன்றத ஒயிட் பேப்பர்ல இருக்க எக்ஸ்ட்ராக்டை போட்டிருந்தாங்க பிரசன்டேஷன்ல. இதுல பார்த்தீங்கன்னா முக்கியமான எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ரெவென்யூ டெபிசிட், பட்ஜெட் பற்றாக்குறை ஆகப்பட்டது 2021-22ல 46,538 கோடி. இப்போ க்ளோசிங் இயர், அதாவது 2025-26ல 78,324 கோடியா உயர்ந்திருக்கு. அப்போ பட்ஜெட் டெபிசிட் ஆகப்பட்டது இவ்வளவு அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கட்டாயமா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கட்டாயத்துல
தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க, அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ரெவென்யூ டெபிசிட் as a percentage of gross ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2.25% இருந்து 2.22% இருக்கு. அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் 28.7% இருந்து 28.3% ரிப்போர்ட் ஆயிருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பை ஜிஎஸ்டிபி எடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஸ்டார்ட் பீரியட்ல 1.79% இருந்து க்ளோசிங் பீரியட்ல 1.44% இருந்துட்டு இருக்கு. இதை தாண்டி கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை டிஆர்ஆர் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஸ்டார்ட் பீரியட்ல 60.4% இருந்து 64.4% இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது 6 இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் வந்து பிரின்சிபல் ஃபைண்டிங்ஸ் வந்து இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபைண்டிங் ஒயிட் பேப்பர்ல கொடுத்துருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் டெட் ஹஸ் ஆல்மோஸ்ட் டபுள்ட் இன் 5 years. அப்போ கடன் சுமை, தமிழ்நாட்டுடைய கடன் சுமை கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடியா நேர்முக கடனே உயர்ந்திருக்கு. 10 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இன்ஃபேக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நம்பரு 5,13,000 crore இருந்து 10 lakh crore உயர்ந்திருக்கு 31 மார்ச் 2026. அது மட்டும் இல்லாம இந்த கடன் சுமையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கடன் 1,28,934 ரூபாவா தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலையும் இன்னைக்கு கடன் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா 1,28,934 ரூபாய் இருக்கு. அப்ப பிறக்கக்கூடிய குழந்தை மேல கூட இன்னைக்கு கடனோட தான் பிறக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இண்டிகேட்டர் ஆகப்பட்டது முக்கியமான இண்டிகேட்டர். ஏன்னா பர் பர்சனுடைய டெட், அதாவது ஸ்டேட்டோட டெட்ல நீங்க எடுத்து கூட்டி பார்த்தீங்கன்னா 1,28,934 ரூபாய் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்டேட்டோடைய ரிகவரி டு ரெடியூஸ் டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, கடன் சுமை டிவைடட் பை கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் வந்து மிக மிக அதிகமாக இருக்குன்றத பார்க்கணும். இந்த இண்டிகேட்டர் எடுத்துட்டு போயிட்டு சட்ட மாணவர்கள், பொருளாதாரம் படிக்கிறவங்க, கட்சி நிர்வாகிகள், ஏன் தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடன் சுமை இன்னைக்கு வந்து 10 லட்சம் கோடி இருக்கும் பொழுது அந்த கடன் சுமை நேரடி கடன். அதை தாண்டி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கடன் இருக்கு. 3 லட்சம் கோடி கடன் இருக்கு. 10 லட்சம் கோடி பிளஸ் 3 லட்சம் கோடி கடனை நீங்க ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் சுமை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ கடன் சுமை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்க ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா பல கடினங்களும் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 13 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்களுக்கே இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலேயே எவ்வளோ கடன் இருந்திருக்குன்றத கட்டாயமா மக்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்துல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடக்கல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் நவ் கிரவுட் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டுமே, தமிழ்நாட்டுடைய வட்டி பேமெண்ட் மட்டுமே 2021-22 41,564 கோடி இருந்தது. அது இப்போ 67,050 கோடியா உயர்ந்திருக்கு 2025-26. அப்போ இந்த உயர்வு அதிகமான பட்ஜெட்டை, அதிகமான சதவீதம் பட்ஜெட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு மட்டுமே போகுது. அது கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், கமிட்டட் லயபிலிட்டின்னு நீங்க சொல்லக்கூடிய நம்பர் ஆகப்பட்டது salary of the employees, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், பென்ஷன், இந்த மூணுமே நீங்க எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், கமிட்டட் லயபிலிட்டி அப்படி பார்க்கும் பொழுது 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2021-22 இருந்து 2025-26 வரைக்கும். இது அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், கமிட்டட் லயபிலிட்டிஸ் இருந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து கிரவுட் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கிரவுட் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா
இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து க்ரௌட் அவுட் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது. இதை எடுத்துட்டு போயிட்டு மற்ற மாநிலத்தோட நம்ம கம்பேர் பண்ணா, குஜராத், மகாராஷ்டிரா மாதிரி இருக்கக்கூடிய மாநிலத்தை கம்பேர் பண்ணா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆகப்பட்டது 1.32 to 1. ஆனால் ஸ்டேட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதிகமாக இருக்கிறத தாண்டி கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ஸ்டேட்ஸை விட அதிகமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் இந்த வெள்ளை அறிக்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெவென்யூ டெபிசிட் ஹஸ் பிகம் ஸ்ட்ரக்சரல். ரெவென்யூ டெபிசிட்ல இருந்து நம்ம வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2025 அதாவது பட்ஜெட் பற்றாக்குறை 2025-26 இருந்து டெபிசிட் ஆகப்பட்டது 78,324 கோடியா இருந்துட்டு அந்த டெபிசிட் 2.22% ஆஃப் ஜிஎஸ்டிபி. ஹையஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டோட ஹையஸ்ட் ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு ஸ்டேட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய ரெவென்யூ டெபிசிட் தான் அதிக லெவல்ல இருக்கு கம்பேர் டு குஜராத் அண்ட் கர்நாடகா. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரெவென்யூ டெபிசிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கான செயல்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில செஞ்சாங்களான்னா கட்டாயமா செய்யல. அதனால இந்த ரெவென்யூ டெபிசிட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஸ்டேட் இஸ் பாரோயிங் ஃபண்ட் ஃபார் கரண்ட் கன்சம்ஷன் ராதர் தேன் டு கிரியேட் அசெட்ஸ். அப்போ பாரோ பண்றது கரண்ட் கன்சம்ஷனுக்காக பாரோ பண்ணிட்டு இருக்கோம், அசெட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக இல்ல. அப்போ இது எப்படின்னா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, விவசாயிகள்னா விதை நெல்லையே நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. அப்போ ஒரு வருஷமும் நம்மளுடைய கன்சம்ஷனுக்கு மட்டுமே நம்ம பாரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அசெட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம பாரோ பண்ணல அப்படிங்கிற அப்சர்வேஷனை மூணாவது இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனா கொடுத்துருக்காங்க. In 2025-26, Tamil Nadu's revenue deficit was roughly 2.5 times that of Karnataka or Maharashtra. Gujarat ran a surplus, leaving Tamil Nadu with the highest revenue deficit. இந்த ரெவென்யூ டெபிசிட் ஏன் வந்ததுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வாங்குற கடன்லையும் ஊழல், வரியிலையும் ஊழல். ஏன் வரியிலையும் ஊழல் சொல்றேன்னா, நீங்க மதுரையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே உங்களுக்கே தெரியும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட 150 பணக்காரங்க கட்ட வேண்டிய ப்ராப்பர்ட்டி டாக்ஸை ஊழல் பண்ணி பணமா வாங்கினது வந்து அந்த கேஸும் வந்து உங்களுக்குலாம் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ப்ரொக்ரெசிவா டாக்ஸ் கலெக்ட் பண்ணாம டாக்ஸ் லீக்கேஜஸ் இருக்கிறதுனால பாரோவிங் அதிகமாகிறதுனால ரெவென்யூ டெபிசிட் அதிகமாகுது. மற்ற ஸ்டேட்டை விட அதிக ரெவென்யூ டெபிசிட் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டரை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நாலாவது இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ், ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் எஃபோர்ட் ஹஸ் கொலாப்ஸ்ட். ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் எஃபோர்ட் ஹஸ் கொலாப்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அதில் என்ன சொல்றாங்கன்னா, the total revenue receipts வந்து 10% ஆஃப் ஜிஎஸ்டிபி இன் 2021-22 இருந்து 8.32% இன் 2025-26. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய டாக்ஸ் கலெக்ஷன் கணிசமா குறைஞ்சிருக்கு. 10% வந்து ஜிஎஸ்டியோட கம்பேர் பண்ணி இருந்த டாக்ஸ் கலெக்ஷன் இன்னைக்கு 8.32 குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? 2022 வரைக்கும் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருந்தது, அதை கலெக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இல்லாமலேயே ஏறி இருக்கணும் டாக்ஸ் கலெக்ஷன், ஆனா ஏறல. அப்போ டாக்ஸ் லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது டாக்ஸ் எந்தெந்த தலைப்புலாம் கலெக்ட் பண்றாங்கன்னா, ஜிஎஸ்டி, பெட்ரோலியம் வேட், ஸ்டேட் எக்ஸசைஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் வந்து இந்த டாக்ஸ் கலெக்ஷன்ல இருந்ததா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒயிட் பேப்பர் வழியா லீக்கேஜஸ் என்ன, சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் என்ன நடக்குது ரெவென்யூ கலெக்டிங் டிபார்ட்மெண்ட்ல, ராதர் தேன் ஸ்ட்ரக்சரல் எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்றதையும் இந்த ஃபைண்டிங்ஸ் வழியா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபைண்டிங்ஸ், அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ், கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஹஸ் ஸ்குவீஸ்ட் அவுட் டெவலப்மெண்ட். கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகப்பட்டது இன்ட்ரெஸ்ட், பென்ஷனு, அதுக்கப்புறம் சேலரிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் எம்ப்ளாயி. 3 காம்பனன்ட், சேலரி, இன்ட்ரெஸ்ட், பென்ஷன், இந்த 3 தான் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகப்பட்டது 1,25,000 crores இருந்து 1,89,000 crores மாறி இருக்கு. அப்போ 1,25,000 crores இருந்து 1,89,000 crore இது மாறி இருக்குன்னு சொன்னாக்க, அப்போ இவ்வளவு உயர்ந்ததுக்கு காரணம் என்ன?
அப்ப அந்த காரணம் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? ஏன்னா பட்ஜெட் இருக்கக்கூடிய 50% அலோகேஷன் 1,18,000 crores வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சராகவே வெளியில போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது 50% வெல் அண்டர் த 50% மெயின்டைன் பை த பியர் குரூப். நீங்க பியர் குரூப் எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத், கர்நாடகா மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடையாது கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஏறி இருக்குன்னு சொன்னாக்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் ஜிஎஸ்டிபியில். அது ஆச்சா அப்படின்னா காரணம் இங்க இருக்கிற ஊழல் கரப்ஷன் வந்து பெரிய லெவலில் இருந்ததுனாலையும் டிரான்ஸ்பரன்சி இல்லாததுனாலையும் இதை தாண்டி அக்கௌண்டபிலிட்டி இல்லாததுனாலையும் இந்த ஒரு இஷ்யூ இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதை தாண்டி contingent liabilities take the true debt position for hire. அதாவது contingent liabilities பொதுவாகவே கடன் அப்படின்னு எடுத்தாலே நேரடி கடன் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அந்த நேரடி கடன் ஆகப்பட்டது நம்ம பார்க்குறோம். அந்த நேரடி கடன் ஆகப்பட்டது 10 லட்சம் கோடி. ஆனால் contingent liability நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் உடைய கடனை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 13 லட்சம் கோடி லைபிலிட்டியா இருக்கு. அப்ப 13 லட்சம் கோடி லைபிலிட்டியா இருக்கும் பொழுது இதை தாண்டி கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் வந்து 1,79,782 crores இருக்கு. அப்ப மொத்த கடன் சுமை 10 லட்சம் கோடி நேரடி கடன், 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட கடன், இதை தாண்டி கண்டிஜென்ட் லைபிலிட்டி 1,79,782 அது கடனா மாறலாம் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரும் பொழுது, அவுட்ஃப்ளோ வர சினாரியோ இருக்கும் பொழுது 15 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தாவேகா ஆட்சி வரதுக்கு முன்னாடி 15 லட்சம் கோடி கடனோட விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த சுமை மக்களுக்கு சொன்னாங்களா? மக்கள் கிட்ட எடுத்து சொன்னாங்களா? இல்ல மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரியுற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய முயற்சியை பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் செஞ்சதுனாலையும், அதை தாண்டி அவர் 30,000 கோடி வந்து ஊழல் செய்யறதுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்றத திராவிட முன்னேற்ற கழகம் ஃபேமிலி வந்து பண்றாங்க அப்படிங்கிற இண்டிகேஷன் சொன்னதுனாலையும் அவருடைய இலாக்காவையே மாத்திட்டாங்க. அப்போ முயற்சி எடுத்த ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் பழைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில மாத்திட்டாங்க. பிளஸ் 60 வருஷம் ஆட்சியில திராவிட கட்சிகளோட ஆட்சியில நடந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸை இன்னைக்கு கஜானாவை காலி பண்ணிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. அப்போ கொஸ்டின் என்னன்னா, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் லான்ச் பண்ணியிருந்தாலும் அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாருக்கும் போய் சேர்ந்துதா, எல்லோருக்கும் எல்லாமா இருந்ததா அப்படின்னா கட்டாயமா கிடையாது. உங்களுக்கே தெரியும், பல ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்களே தவிர அது கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்களா? நீங்க போய் ரூரல் கான்ஸ்டிடுவன்சில பாருங்க, பல பேர் ரூரல் கான்ஸ்டிடுவன்சில கண்டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அங்க போய் அந்த ஸ்கீம் சேர்ந்துதான் பாருங்க. அந்த ஸ்கீம் சேர்ந்தாதான் எக்கனாமிக் கனெக்டிவிட்டி வரும், அந்த இடத்துல வந்து ப்ராக்ரஸ் வரும். அப்படி நடக்காத பட்சத்துல இந்த 15 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியில இருந்து 10 லட்சம் கோடியா நேரடி கடன், 3 லட்சம் கோடி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எங்க போச்சு, யார் பாக்கெட்டுக்கு போச்சு, எப்படி போச்சு, என்ன லீக்கேஜஸ் நடந்தது, எதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், இது நிஜமாலே பெனிஃபிட்டா மக்களுக்கு போயிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த ஒயிட் பேப்பர் முதல் கட்டத்துல இந்த ப்ராப்ளம்ஸை இண்டிகேட் பண்ணியிருக்கிறது தான் முக்கியமா மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம இந்த இண்டிகேட்டர்ஸை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு படிச்சவங்க, எஸ்பெஷலா லாயர்ஸ், வழக்கறிஞர்கள், சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள், பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய மாணவர்கள், பொருளாதாரம் படிச்சவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் கிட்ட இந்த நாலேஜை டெமோக்ரட்டைஸ் பண்றது மிக மிக அவசியம். காரணம், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் வந்து பல கோணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற கோணத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சிசர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா டெட் ட்ராப்ல தமிழ்நாடு மாட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனோட ஏஜும் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா டெமோகிராஃபி படி தமிழ்நாடுடைய ஸ்டேட் வந்து இஸ் க்ரோயிங் ஓல்ட் பிஃபோர் இட் இஸ் பிகமிங் ரிச். அப்போ தமிழ்நாடு ப்ராஸ்பெரிட்டி அடையிறதுக்கு முன்னாடியே பாப்புலேஷனோட ஏஜ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாடு இந்த விசியஸ் சர்க்கிள்ல இருந்து சிசர்ஸ் எஃபெக்ட்ல இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னாக்க பல முயற்சிகளை கவர்மெண்ட் செய்யணும். செய்யறது மட்டும் இல்லாமல் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் மெஷர்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுட்டு போன ஆட்சியை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கஜானாவை காலி பண்ணிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டுட்டு போயிருக்காங்கன்றத தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்
ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் மெஷர்ஸை எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸை கவர்மெண்ட் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது நேற்று பண்ண ப்ரெசன்டேஷனில் பவர் பாயிண்ட் 21 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். 2வது பொறுப்புடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். சீர்திருத்தம், அதாவது ரீஸ்ட்ரக்சரிங் இஷ்யூஸ் வந்து சரி பண்ணணும். கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் சரிப்படுத்தணும். வருவாய் இழப்புகள் நடக்கக்கூடிய இடங்களை வந்து சரிப்படுத்தணுங்கிறத கிளியரா ஒரு ரோட் மேப்பாவே கொடுத்துருக்காங்க. வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமை, சீர்திருத்தம். இந்த 3 விஷயத்தை செஞ்சாதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸை சரி பண்ண முடியும். முக்கியமா பவர் பாயிண்ட் நம்பர் 21ல பிரசன்ட் பண்ணும் பொழுது ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து 4 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை முன்னிறுத்தியிருந்தார். என்ன முன்னிறுத்தியிருந்தாருன்னா 10 லட்சம் கோடி நேரடி கடன். 10 லட்சம் கோடி நேரடி கடன் இருக்கிறத முக்கியமாக ஹைலைட் பண்ணியிருந்தார். இதனாலேயே பல ஸ்கீம்ஸ் வந்து நம்மளால டெலிவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தும் டைம்லைன்ஸ் கொண்டு வந்து நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கட்டாயமாக டெலிவர் பண்ணக்கூடிய செயல் திட்டத்தை எடுப்பார். 2வது 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்கு. அப்ப வருவாய் பற்றாக்குறை, ரெவன்யூ டெபிசிட் வந்து 78,000 கோடி இருக்கும் பொழுது கன்சம்ஷனுக்கு நம்ம கடன் வாங்குறோம், அசெட் கிரியேஷனுக்கு நம்ம போக முடியல அப்படிங்கிற அந்த சேலஞ்சும் 2வது இம்பார்ட்டன்ட் சேலஞ்சா இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. 3வது 1,28,934 ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மேலையும் கடன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி நேரடி கடன் 10 லட்சம் கோடி பிளஸ் PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் உடைய 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா 13,18,000 கோடி கடன் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த 13 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி நேரடி கடன், 3,18,000 கோடி வந்து 3,18,000 கோடி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட கடன், அதுக்கப்புறம் 1,79,000 கோடி கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 15 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சவால்களோட தான் தாவேக அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராமிசஸ் ஃபுல்ஃபில் பண்ணும். நீங்களாம் கேட்பீங்க, அப்போ எலெக்ஷன் ப்ராமிசஸ் கொடுக்கும் பொழுது அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஐடியா இல்லாமையா கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஃபுல்ஃபில் பண்ணுன்ற ஆஸ்பிரேஷன் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு தான் நிதி நிலைமை எப்படி இருக்குன்றத வெள்ளை அறிக்கை வழியா பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகிருக்கிறது என்னன்னா 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்துல வந்த ஸ்கீம்ஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம அந்த பணம் எங்க போச்சுங்கிற கேள்வியை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கடன்லயும் ஊழல், வரிலையும் ஊழல், வரி கலெக்ஷன் பண்றதையும் ஊழல், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஊழல் அப்படிங்கிற பல இடங்கள்ல நடந்திருக்கக்கூடிய இஷ்யூஸ்னாலையும் உங்களுக்கே தெரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் வந்து டிஎம்கே ஆட்சியில் எப்படி நடந்ததுன்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 15 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி நேரடி கடன், 3,18,000 கோடி PSU உடைய கடன், கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி கடனா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கடன் 1,79,000 கோடி, ரெவன்யூ டெபிசிட், இவ்வளோ கஷ்டங்களோட ஒரு நிதி சுமை இருக்கும் பொழுது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எலெக்ஷன் ப்ராமிஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்கான டைம்லைன்ஸை கொடுத்து வரக்கூடிய சட்டமன்றம் தொடங்க போது அதில் கட்டாயமாக பல டைம்லைன்ஸை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் செய்வார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் 60 வருஷத்தில் 15 லட்சம் கோடி கடன் தான் தமிழ்நாட்டுக்கு மிச்சம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கஜானாவை காலி பண்ணி அந்த கஜானாவை காட்டி கடனும் வாங்கி தமிழ்நாடை கடன் இருக்கக்கூடிய மாநிலமாக மாற்றி மற்ற மாநிலத்தோட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இன்னைக்கு அதிக கடன் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய சவால்களோட தான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கவர்மெண்ட்டை ப்ரோக்ரெசிவாக கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ.